ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாளும் அம்பாளும் அப்படிங்கிற மாதிரி மகா பெரிவாளுடைய மகிமைகள் பார்த்துன்னு வந்துருக்கோம். பகவத்கீதை உபதேசம் பண்ணினது அம்பாளுங்கிற மாதிரி இந்த துர்கா பஞ்சரத்னம்ல 5வது ஸ்லோகத்தில் பெரிவா சொல்கிறான். பகவத் பாதாள் சங்கரர் எழுதின பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணின புக்கை கொண்டு வர சொல்கிற அந்த மடத்தினுடைய ஆஸ்தானம் சாஸ்திரிகளையும் கூப்பிடுறார். அவர்கிட்ட இதை பற்றி அது எங்கே கோட் அந்த பேஜ் எடு அப்படி ஸ்லோகத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே என்ன பண்ணிட்டார், அந்த கீதா பாஷ்யம் புக் அப்படியே புரட்டி 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 பார்த்துட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதை இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் கிட்டக்க கொடுக்குறார். அது என்னன்னா 14வது சாப்டருடைய லாஸ்ட் ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம்ங்கிறத படிக்கிறேன். பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்யாயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகைஸ்யை காந்திகஸ்ய ச அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு. I am the basis of the impersonal Brahman, which is immortal, imperishable and eternal, and is the constitutional position of ultimate happiness அப்படின்னு அந்த ஜிஸ்ட் வந்து சொல்கிறது. என்ன அப்படின்னா அதுக்கு பகவத் பாதாள் சங்கரர் பாஷ்யம் பண்ணுற போச்சு எப்படி சொல்கிறார் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா பெரியவா. சக்தியும் சக்தியை உடையவரான தானும் ஒன்றுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். அதாவது இந்த லைனில் சக்தி சக்திமதோர பேததா அப்படின்னு சத்தமாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பெரியவா சொல்கிறா, சக்திங்கிற அம்பாளும் கிருஷ்ணரும் கிருஷ்ணராகிய நானும் ஒன்றுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகமுடைய மீனிங்கும். அதாவது சக்தி என்கிற அம்பாளும் கிருஷ்ணராகிய நானும் ஒன்றுதான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் அப்படின்னா அதை பகவத் பாதாள் ஆதிசங்கரர் பாஷ்யம் பண்ற போச்சே எப்படி சொல்றார், சக்தியும் சக்தியை உடையவரான தானும் ஒன்றுதான்னு சொன்னா பகவத்கீதை உபதேசம் பண்ணினது யாரு, அம்பாள் தானே அர்த்தமாறுது. அதனால தான் நான் 5வது ஸ்லோகத்தினுடைய உபதிஷ்ட கீதான்னு அம்பாளை கால் பண்ணுறேன், தட் இஸ் அந்த டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அப்படின்னா பெரியவாளுடைய மேதா விலாசம், பகவத் பாதாள் சங்கரருடைய வாக்கு தன்மை, அம்பாளும் கிருஷ்ணர் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அதோடைய மேதா விலாசத்தை நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா பெரியவா மேலே ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடியவர் நட்ராஜ சாஸ்திரிகள்னு ஒருத்தர். அவள் ஃபேமிலியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பக்தி பெரியவாள்கிட்ட. தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலுடைய ட்ரஸ்டியாகவும் இருக்கார் இந்த நட்ராஜ சாஸ்திரிகள். ஒரு தடவை பெரியவா தஞ்சாவூரில் கேம்ப் பண்ணிட்டு இருக்கா, முகாம் பண்ணிட்டு இருக்கா. நட்ராஜ சாஸ்திரிகளுக்கு ரொம்ப ஹாப்பி, ஐயோ பெரியவா முகாம் பண்ணியிருக்காளே நம்ம தஞ்சாவூரில் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மாமி கிட்டக்க ஒய்ஃப் கிட்டக்க சொல்கிறார், பெரியவாளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரோஜாப்பூ மாலை, நல்ல குண்டு 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 குண்டாக இருக்கக்கூடிய ரோஜாப்பூ கட்டி மாலை கட்டி எடுத்துகிட்டு போனால் ஒரு வெள்ளி கிண்ணமும் கொடுக்கணும் பெரியவாளுக்கு அப்படின்னு சொல்லி இவர் விடு 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 விடுன்னு வீட்டில் இவர் பேசுகிறார் மனைவி கிட்டக்க. பேசிட்டு அதை ஆர்டர் பண்ணுறதுக்காக அந்த பூ மாலை ரோஜா மாலை ஆர்டர் பண்ணுறதுக்காக கடைக்கு போகிறார். அந்த பூக்கடைக்காரர்கிட்டக்க இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு வேணும், நல்ல நல்ல திரட்சியாக இருக்கக்கூடிய பூவெல்லாம் வச்சு ரோஜா மாலை எனக்கு கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டேன்னு இவர் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த நாள் இவர் அந்த மாலையை ரொம்ப அழகாக மாலை, பூ மாலை பாமாலைன்னா பார்த்தோம் நம்ம, அந்த பூ மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வரார். கேம்புக்கு போகணுன்னு ஃபேமிலியோட போகிறார். இவர் இந்த முகாமுக்கு போன நேரம் என்ன ஆயிடுதுன்னு தெரியல, பெரியவா தர்ஷனம் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அந்த இடத்த விட்டு கேம்ப் விட்டு கிளம்பிட்டார். நட்ராஜ சாஸ்திரிகளுக்கா ரொம்ப வருத்தம், சுச்சோ இவ்வளவு நம்ம பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம இது பண்ணி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா என்ன ஏதுன்னு ஒரு வருத்தம் ஏமாற்றம் எல்லாம் இது பண்ணி ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணார்.
எப்படி இந்த பெரியவா வந்து லீலை புரிஞ்சா அப்படிங்கிறத நாளை தொடர் கண்டினியூஷனில் நம்ம பார்ப்போம்.